Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது தம்பி தினேஷ் இல்ல ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தினேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட்? நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை ஆர்னினா. இங்கே சென்ட் பீட்டர்ஸ் மிஷன் ஹையர் எஜுகேஷன் படிச்ச ஆவடியிலேருந்து வரேன். ஓகே. இந்த கோர்ஸ் நான் கரெக்டாக முடிச்சேன். ஓகே. நீ எந்த இயர் பாஸ் அவுட் சொன்னீங்க? நான் வந்து 2024 பாஸ் அவுட். 24. என்ன டிபார்ட்மெண்ட்? ஐடி டிபார்ட்மெண்ட். பிடெக் ஐடி. எந்த காலேஜ் சொன்னீங்க? சென்ட் பீட்டர்ஸ் மிஷன் ஹையர் எஜுகேஷன். ஃபைன். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? இது வந்து எனக்கு வந்து செகண்ட் இன்டர்வியூ. பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு பெசன்ட் டெக்னாலஜி வந்து மோஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் தான் பார்த்து இது பண்ணதான். ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க உங்களுக்கு? இன்டர்வியூவில் வந்து எம்ஏஎஸ் அனலிஸ்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்னன்னா வந்து விலுக்கப்ஸ் எக்ஸ்லுக்கப்ஸ் வந்து எக்ஸல்ல கேட்டாங்க. எஸ்கியூஎல்ல வந்து ஜாயின்ஸ், ஸோ அதெல்லாம் கேட்டாங்களா. வேற எஸ்கியூஎல் பேஸ்ட் அவ்வளோதான், ஜாயின்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. லெஃப்ட் ஜாயின்ல மட்டும் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்களா, ஒரு எழுத சொன்னாங்களா, இல்லை ஜஸ்ட் ஓரலா தான்? இல்ல ஓரல்ல தான், நான் ஃபுல்லா ஓரல். எக்ஸல் வந்து என்னென்ன கேட்டாங்க? எக்ஸல் வந்து பிவோட் டேபிள் என்னன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விலுக்கப் அப்புறம் எக்ஸ்லுக்கப், இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டேஷ்போர்ட்னா இப்போ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த டாப் 5 எப்படி எடுப்பீங்க, ஸோ அந்த எம்ப்ளாயோட டீடைல்ஸ் ஃபுல்லா எப்படி எடுப்பீங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்புறம் மந்த்லி டார்கெட்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஸோ இதெல்லாம் கேட்டாங்க. ஓகே. ஸோ வேற பர்டிகுலரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ்? இதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ போறாருன்னா, இப்போ ஒரு எம்ஏஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் போறாங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து எம்ஏஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா வந்து எக்ஸல்ல ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ்கியூஎல் அப்பப்போதான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். எக்ஸல்ல வந்து பிவோட் டேபிள்ஸ் மோஸ்டா வந்து ரிப்போர்ட் போடுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படணும். பிவோட் டேபிள்ஸ் ஆக்சுவலா வந்து டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த டார்கெட்லாம் செட் பண்றோம்னா எக்ஸ்லுக்கப் வந்து எக்ஸ்லுக்கப் விலுக்கப் வந்து மேண்டேட்டரினா எப்பவுமே அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து மோஸ்டா பிளேஸ் பண்ணுவாங்க. இங்க ஹெச்ஆர் டீம்ல இருந்து யார் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்றது? ஹெச்ஆர் டீம் வந்து ஜெயமுருகன் ப்ரோ கோஆர்டினேட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் ஹெச்ஆர் அவர் தான். நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாரு. எப்போ போனாலும் மூஞ்சி சொல்லிக்காத வந்து நல்லா வந்து என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு வந்து நல்ல கோஆர்டினேஷன் நான் இருக்கு சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு 4 டைம் பார்த்தா கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் லைன் பை லைன் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவரை ஏன்டா வர அப்படின்ற மாதிரி கேட்காத, நான் அவனுக்கு பண்ணி தரேன், நான் உனக்கு செஞ்சு தரேன். வந்து ஒரு எல்லா ஹெச்ஆர் அவர் மட்டும் இல்ல, வந்து ஒரு கபிலா இருக்கட்டும், இல்ல அகிலன் அண்ணாவா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டும் ஒரு திறமை இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா எனக்கு கைட் பண்ணாங்க. இப்ப ரெஜிமுக்குன்னு பார்த்தா எனக்கு அகிலன் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஹெச்ஆர். ஆனா எனக்கு அகிலன் தான் கடைசியா நான் இன்டர்வியூ போகும்போது அவர் தான் வந்து நைட் 8 மணிக்கு, ஸோ அவர் தான் வந்து ஆன்லைன்ல வந்து எனக்கு இன்வைட் கொடுறா, நான் வந்து ரிஃபர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கிட்டும் இங்க இருக்கிற ஹெச்ஆர் வந்து எல்லாருமே திறமையானவங்க தான். ஸோ யார்கிட்ட போனாலும் நம்ம பிளேஸ் ஆயிலாம் சப்போர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் வாங்க. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.